ஐயா ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கோம், செவல் சண்டை பார்த்துருக்கோம். இது என்னய்யா புதுசா ஆட்டு சண்டை? அதுவும் இவ்ளோ ரியலிஸ்டிக்கா எடுக்க முடியுதுன்னா, என்ன படம் தானே கேட்குறீங்க? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோ பாருங்க. ஸோ ஜாக்கி கிருஷ்ணா, ரிதன் கிருஷ்ணாஸ் மற்றும் பலர் நடிச்சு டாக்டர் பிரகபால் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு சண்டை தான். அவரு தொடர்ந்து ஜாக்கி பட்டம் வாங்குற ஒரு வில்லனான அவரோட ஆட்ட, நம்ம எதுவுமே செய்யாத ஒரு காமன் மேன், ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டுற ஒருத்தரோட ஆடு எப்படி ஜெயிக்குது அப்படின்றது தான். முதல் தடவை ஜெயிச்சனால அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க வாழ்வியல் எவ்வளவு தூரத்துக்கு மாறுதுன்றது தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். அதை முழுக்க முழுக்க ரொம்ப யதார்த்தமா காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு ஆட்டு சண்டைன்னு வரும்போது நம்ம களத்துல பார்த்திருக்க மாட்டோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன். பட் சேவல் சண்டைக்கு ஒரு ஆடுகளம் இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. ஒரு ஆட்டு சண்டைன்னு வரும்போது ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அந்த களத்தை எடுத்தது பெரிய பாராட்டுகள். அதை வந்து சிஜிலாம் பண்ணாம மேக்ஸிமம் ட்ரெயின்டு கோட்ஸை வச்சு பண்ணதும் பெரிய பாராட்டுகள். அது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த சார்ந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப பிரமாதம் வந்து எக்ஸப்ட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருந்தது. பட் அதை தாண்டி அதை படமாக்கப்பட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது இந்த படத்தை இந்த காட்டின சூழல் மதுரை சார்ந்து அது ஒத்தக்கடை சார்ந்து அந்த ரியல் லைவ் லொகேஷன் எடுத்த விதம் நல்லா இருந்தது, பிரமாதமா இருந்தது. அதுக்கடுத்து பின்னணி இசை ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் விஷுவலி பார்க்குறப்போ பிரமாண படைப்பா தெரிஞ்சது. ப்ரொடக்ஷன் வேலையும் ரொம்பவே நல்லா இருந்தது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். ஸோ என்ன பெட்டரா பண்ணிக்கலாம்னு தோணுது வந்துட்டு இந்த இடத்துல கதாபாத்திரமா ஹீரோவாவும் வில்லனாவும் வந்தவங்கள நம்ம ஒரு ஆட்கள் யாரோ ஆதரவாவோ ஒரு ஆரியாவோ வேறு வில்லனோ பண்ணியிருந்தா இன்னும் ஒட்டி இருக்கும், இன்னும் எமோஷனல் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும்ன்றது ஒரு குறையா இருந்தது. ரெண்டு பேருக்கும் தமிழ்ல டெபியூ. வில்லனா கூட ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல ஸ்கோர் பண்ணார். பட் ஹீரோ வந்து ஒரு சட்டலா ஒரு நல்ல டெபியூன்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னுமே நல்லா முனைப்பட செயல்பட்டுக்கலாம்னு தோணுச்சு. மோரோவர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் தான் நான் பாக்குறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். மோரோவர் இந்த காதல் காட்சிகள் இந்த மாதிரி படங்கள் ஒரு 2 மணி நேரம் 27 நிமிஷம் எடுக்கிறது தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 2 மணி நேரம் வரும்போது மக்கள் வந்துட்டு அதை பார்க்குறப்ப அந்த பரபரப்பு சூழல அவங்களும் ஒட்டிப்பாங்க. ஸோ அதுக்கு இடைச்சொற்களா வர காதல் காட்சிகள் இந்த பாடல்கள்லாம் தேவையில்லை. அதுவும் ஐட்டம் சாங்ஸ் கல்யாணத்துக்கு ஒரு பாட்டு அது இது ஒரு எவ்வளவு இடத்துலலாம் பாடல்கள் வந்து பெரிய ஸ்பீட் பிரேக்கர் தான். ஏன்னா படத்தோட சாரம்சம் வேற லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போகும்போது அங்கெல்லாம் ஒரு ஸ்பீட் பிரேக்கரா பாடல் வந்துட்டே இருக்கிறது நிஜமா அந்த படத்துக்கு நல்லது கிடையாது. ஸோ எனக்கு இந்த படத்தோட பெரிய குறையா தெரிஞ்சது காதல் காட்சிகள், காதல் பாடல்கள். மோரோவர் இந்த 2 பேரும் தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே நல்ல படமா இருந்திருக்கும். இப்பவுமே வாட்சபிளான மூவி தான். ஸோ ஓவராலா ஜாக்கி எனக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல படைப்பா தெரிஞ்சதுன்னா 100க்கு வந்து நான் 55 கொடுப்பேன். ஒரு வாட்சபிளான மூவி தான். உங்களுக்கு இந்த மாதிரி சேவல் சண்டை, ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தையும் ஒரு முயற்சி பண்ணுங்க. புதுசா இருக்கு ஆட்டு சண்டை ஒரு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சீ நெக்ஸ்ட் டைம்.